Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன ஹிந்தி வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லா வார்த்தைகளுமே ரொம்ப அடிக்கடி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளும் இருக்கும். நம்ம செய்கிற வேலைகளை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது, அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலைகள் செய்வாங்க, அது ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஆக்குபேஷன்ஸை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது, அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்குமே பிடிஎஃப் ஃபார்மேட் நான் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அங்கே போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான ஹிந்தி வார்த்தைகள் ஃபஸ்ட்டு தொழில், அதாவது ஆக்குபேஷன், வேலைகள்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு பேஷா, பேஷா. ஸோ வேலை அப்படின்னா காம், இங்கே தொழில், ஒருத்தவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத குறிக்குது. ஸோ அதுக்கு பேஷா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சாப்பிட்றது, இப்போ க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம ரொட்டீனாக பண்ணுறது. ஸோ இது தொழில், அதாவது வருமானத்துக்காக செய்கிறது, அதுக்கு பேஷா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விவசாயி, விவசாயம் பண்ணுறவங்கள விவசாயி, ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு கிசான், கிசான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நேம்லலாம் கிசான் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபார்மர்ஸ்க்கான ஸ்கீம்லலாம் கிசான் அப்படின்ற வார்த்தை இருக்கும். அது ஹிந்தி வார்த்தை. விவசாயி அப்படின்னு சொல்கிறதுக்கு கிசான். தொழிலாளி, லேபர் அப்படின்னு சொல்கிறதுக்கு மச்தூர், மச்தூர். ஸோ தொழில் அப்படின்னா பேஷா, விவசாயி அப்படின்னா கிசான், தொழிலாளி லேபர் அப்படின்னா மச்தூர் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது மேய்ப்பவர், அதாவது ஆடு மேய்ப்பவர், மாடு மேய்ப்பவர், இந்த மாதிரி சொல்கிறோம்ல, மேய்ப்பவன். ஸோ அந்த மேய்க்கிறவருக்கு சார்வாஹி, சார்வாஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது வாஹே, சார்வாஹே, சார்வாஹே. நீதிபதிக்கு நியாயதீஷ், நியாயதீஷ், நியாயதீஷ். ஸோ நீதிபதி அப்படின்றது நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காக இருக்கிறவங்க, நியாயதீஷ் அப்படின்றது. அடுத்தது டெய்லர், தையல்காரர் அப்படின்னா தர்சி, தர்சி. ஸோ நம்ம டெய்லரிங் ரிலேட்டடான வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டெய்லர் ஷாப் போகும்போது தேவைப்படக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு. அடுத்தது கடைக்காரர் அப்படின்னு சொல்கிறதுக்கு துக்கான்தார், துக்கான்தார். ஸோ துக்கான் அப்படின்னா கடை, துக்கான்தார் அப்படின்னா கடைக்காரர் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது காய்கறி விற்பவருக்கு சப்ஜி பேச்னே வாலா. ஸோ பேச்சோ அப்படின்னா விற்கிறது, அதாவது செல் பண்ணுறது, பேச்சோ அப்படின்னா. பேஜோ அப்படின்னா அனுப்பு, இது பேச்சோ. ஸோ பேச்னே வாலா, வாலா அப்படின்னா காரர் அப்படின்றத குறிக்கும். ஸோ காய்கறி கடைக்காரர் அப்படின்னா சப்ஜி பேச்னே வாலா. சப்ஜி அப்படின்னா காய்கறி, விற்பவர். ஸோ விற்கிறதுக்கு பேச்சோ அப்படின்றது பார்த்தோம். விற்கிறவரை குறிக்குது. ஸோ பேச்னே வாலா இல்லைனா சப்ஜி விக்ரேத்தா அப்படின்னு சொல்லலாம். விக்ரேத்தா, சப்ஜி பேச்னே வாலா இல்லைனா சப்ஜி விக்ரேத்தா. அடுத்தது போலீஸ்காரர் அப்படின்னா போலீஸ் வாலா. ஸோ காரர் அப்படின்றத குறிக்கிறது தான் வாலா. பால்காரர் அப்படின்னா தூத் வாலா, பால் அப்படின்னா தூது. ஸோ தூத் வாலா. பூக்கடைக்காரர் அப்படின்னா ஃபூல் வாலா, ஃபூல் அப்படின்னா பூவை குறிக்குது. இதுவே பழம் அப்படின்னா ஃபல். ஸோ ஃபல் வாலா அப்படின்றத சொல்லணும். ஸோ சப்ஜி வாலா அப்படின்னா காய்கறிக்காரர், காய்கறிலாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் காய்கறி. அடுத்தது பூசாரி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி ஹிந்தியில் பூச்சாரி, பூஜாரி. ஸோ நம்ம பூஜைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டோனில் தான் வரும், பூஜாரி அப்படின்னு வரும். சமையல்காரர், அதாவது செஃப், குக் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு பாவர்ச்சி, பாவர்ச்சி. முடி திருத்துபவர், பார்பருக்கு நாயி, முடி வெட்டுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நாயி. அடுத்தது கொத்தனாருக்கு ராஜமிஸ்திரி, ராஜமிஸ்திரி. அடுத்தது கார்பெண்டர், தச்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு படேயி, படேயி. தோட்டக்காரர், கார்டனருக்கு, கார்டிங் வேலைலாம் பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு மாலி, மாலி. ஸோ கொத்தனார் அப்படின்னா ராஜமிஸ்திரி, கார்பெண்டர் தச்சருக்கு படேயி, தோட்டக்காரர் கார்டனருக்கு மாலி. அடுத்தது தரகருக்கு, புரோக்கருக்கு தலால், புரோக்கரை தலால் அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில்.
துப்புரவு செய்பவர், அதாவது க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, துடைக்கிறது, கழுவுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறவங்க, குப்பைலாம் எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி செய்கிறவங்களுக்குலாம் வந்து சஃபாயி கர்மி. சஃபாயி அப்படின்னாலே சுத்தம் அப்படின்றது அர்த்தம். சஃபாயி கர்மி. ஸோ செய்தி வாசிக்கிறவங்களுக்கு நியூஸ் ரீடர், நியூஸ்லாம் வாசிப்பாங்க இல்லையா, நியூஸ் ரீடர். நியூஸ் அப்படின்னா சமாச்சார் அப்படின்றது அர்த்தம். வாசிப்பாளர் அப்படின்னா வாச்சக். தமிழில் வாசிப்பாளர், ஹிந்தியில் வந்து வாச்சக். ஸோ செய்தி வாசிப்பாளர் சமாச்சார் வாச்சக். தரகர் அப்படின்னா தலால். துப்புரவு செய்பவர் அப்படின்னா சஃபாயி கர்மி. செய்தி வாசிப்பாளர் அப்படின்னா சமாச்சார் வாச்சக். அடுத்தது வந்து ஒரு சில இதெல்லாம் நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே தான் மேக்ஸிமம் வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டீச்சர், டாக்டர், இதெல்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் சொல்லுவோம். இங்கிலீஷில் சொன்னாலே ஆல்மோஸ்ட் புரியும். ஒரு சில வேலைகள் செய்யவங்க தான் வந்து தமிழில் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ டீச்சர் அப்படின்றத வந்து நீங்கள் டீச்சர்னு சொன்னாலே போதும். தமிழில் ஆசிரியர்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அத்தியபக், அத்தியபக், இல்லைன்னா சிக்ஷாக், சிக்ஷாக். ஸோ சிக்ஷாக் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வார்த்தை. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் டீச்சர்னு சொன்னாலே ஆல்மோஸ்ட் புரியும். அடுத்தது விரிவுரையாளர். காலேஜ்லலாம் லெக்சரர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வியாக்கியகதா, வியாக்கியகதா. ஸோ வியாக்கியாத்தா அப்படின்னா வந்து வியாக்கியாத்தா, வியாக்கியாத்தா. மருத்துவர் அப்படின்னா சிகித்சக், சிகித்சக். ஆசிரியர் அப்படின்னா அத்தியபாக் இல்லைன்னா சிக்ஷாக். விரிவுரையாளர் அப்படின்னா வந்து வியாக்கியாத்தா. மருத்துவர் அப்படின்னா சிகித்சக். அடுத்தது நர்ஸ், செவிலியருக்கு வந்து பரிச்சாரிக்கா, பரிச்சாரிக்கா. அடுத்தது டிரைவருக்கு வந்து சாலக், சாலக். நடத்துனருக்கு வந்து பரிச்சாலக், பரிச்சாலக். டிரைவர் அப்படின்னா சாலக், கண்டக்டருக்கு வந்து பரிச்சாலக். இதுவே நர்ஸ் அப்படின்னா பரிச்சாரிக்கா. அடுத்தது வழக்கறிஞருக்கு வந்து நம்ம தமிழில் வக்கீல்னு சொல்கிற மாதிரி ஹிந்திலேயும் வக்கீல் தான் வரும். அடுத்து சிங்கர், பாடகருக்கு வந்து காயக், காயக். இசைக்கலைஞர், மியூசிஷியன், மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு சங்கீத்கார், சங்கீத்கார். ஸோ சங்கீத் அப்படின்றது வந்து மியூசிக்கை குறிக்குது. சங்கீத்கார் அப்படின்னா அதை உருவாக்குறவர் அப்படின்றது அர்த்தம். ஸோ வழக்கறிஞர் அப்படின்னா வக்கீல், பாடகர் அப்படின்னா காயக், மியூசிஷியனுக்கு வந்து சங்கீத்கார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் விமானி. நம்ம டிரைவருக்கு நார்மலாக சாலக் அப்படின்றத பார்த்தோம். இதுவே வந்து விமானி அப்படின்னா ஃப்ளைட் ஓட்டுறவங்க. ஸோ நம்ம தமிழில் வந்து ஃப்ளைட்டை வந்து விமானம்னு சொல்லுவோம். ஸோ விமான் சாலக், விமானம் ஓட்டுபவர், விமான் சாலக். அடுத்தது போஸ்ட்மேனுக்கு வந்து தாக்கியா, தாக்கியா. தபால்காரர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தாக்கியா. சிற்பி, அதாவது ஸ்கல்ப்சர், சிற்பங்கள்லாம் செதுக்குவாங்க இல்லையா, அது அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மூர்த்திகார், மூர்த்திகார். சிற்பத்தை வந்து நம்ம ஹிந்தியில் வந்து மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதை செய்கிறவங்கள வந்து மூர்த்திகார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய வேலைகள், அதாவது தொழில் செய்கிறவங்கள வந்து அவங்கள எப்படி ஹிந்தியில் கூப்பிடணும் அப்படின்றத பார்த்தோம். இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் ஹிந்தியில் அவங்கள எப்படி சொல்லணும் அப்படின்றத. இப்போ ஒரு சில வார்த்தைகள்லாம், அதாவது டீச்சர், டாக்டர், இன்னும் மெய்டு, சிங்கர், சிங்கர் இவங்கெல்லாம் வந்து பாடகர்னு சொல்கிறத விட சிங்கர்னு சொன்னாலே நிறைய பேருக்கு புரியும். அந்த மாதிரி நர்ஸுன்னு தான் சொல்லுவோம். செவிலியர்னு நம்ம ப்ராப்பரான தமிழில் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அந்த மாதிரி தான் ஹிந்திலையும் நீங்கள் இங்கிலீஷில் சொன்னாலே வந்து ஆல்மோஸ்ட் புரியும். பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சிலவங்களுக்குலாம் வந்து நமக்கு வந்து இப்போ சிற்பி அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். மேக்ஸிமம் சிற்பம் செய்கிறவங்க, சிலை செய்கிறவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்குலாம் நீங்கள் மூர்த்திகார் அப்படின்னு சொன்னால் தான் வந்து புரியும். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார்மர் அப்படின்னா வந்து விவசாயி அப்படின்னு நம்ம தமிழில் விவசாயம் பண்ணுறவங்கள விவசாயின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து கிசான் அப்படின்னு சொன்னால் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற தொழில்களை செய்கிறவங்களை மட்டும் நான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். மீதி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.